நாம் எல்லோரும் டீ கடையில் பஜ்ஜி சாப்பிட்ருப்போம். நாம் அதே மாதிரி வீட்டில் செய்யும்போது கொஞ்ச நேரத்திலே மொறுமொறுப்பு குறைஞ்சி சொதன்னு ஆயிரும். வாங்க மொறுமொறுன்னு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாழைக்காயோட காம்பு பகுதி நுனிப்பகுதி ரெண்டையும் நீக்கிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். பஜ்ஜி போடுற அளவுக்கு ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கங்க. வெட்டினதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு 2 கப் கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எந்த டீ கடையிலையுமே அரிசி மாவு யூஸ் பண்ண மாட்டாங்க, கார்ன்ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சுவைக்கு ஏற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் சோடா மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கங்க. மாவு இந்த பதத்தில் இருந்தால் போதும். ஒரு வாணலியில் பஜ்ஜியை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். இதில் வெட்டி வச்சுருந்த வாழைக்காய் துண்டுகளை எடுத்து மாவில் முக்கி பஜ்ஜியாக போட்டு எடுத்துக்கலாம். நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் மொறுன்னு வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். டீ கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப நேரத்துக்கு மொறுன்னு இருக்கக்கூடிய வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.